வணக்கம். நான் முருகன். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர் அப்படிங்கிற ஒரே தகுதியின் காரணமாக தான் 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூட பெல் பட்டன் ஆன் பண்ணிவிங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். அரசியலுக்கு தகுதியற்றவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான், அந்த தகுதி காரணமாக தான் 3 முறை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெயலலிதா அவர்கள் எப்போதெல்லாம் நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்டு சிறை செல்லக்கூடிய நேரம் ஏற்படுதோ அப்போதெல்லாம் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு காரணம் எந்த தகுதியுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகுதியின் காரணமாக தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சியிலிருந்து முதலமைச்சராக ஜெயலலிதாவுக்கு பிறகு சிறை சென்ற பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விட மாட்டார். ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய பலத்தை அதிகரித்து கொண்டு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட மாட்டாரு, அல்லது கட்சியை உடைச்சி வெளியே போக மாட்டாரு. இப்படி எல்லா நல்ல குணங்களும் எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான் ஜெயலலிதா அவர்களால் 3 முறை முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நேரத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜெயலலிதா சிறை செல்லும் பொழுது முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு அந்த பதவியில் வைக்கப்பட்டால் அவர் ஒரு திறமையான முதலமைச்சர், நிர்வாக திறமை கொண்டவர், சாணக்கியவாதி, சந்தர்ப்பவாதி. அந்த அடிப்படையில் ஜெயலலிதா சிறைக்கு சென்றால் கட்சியில் தன்னுடைய பலத்தை பெருக்கி கொண்டு கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கட்சியை உடைத்து விடுவார், அல்லது 2ஆம் கட்ட தலைவராக வளர்ந்து விடுவார் அப்படின்னு ஜெயலலிதா நினைத்ததன் காரணமாக தான் ஓபிஎஸ் அவர்களை 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார். எந்த தகுதியுமே இல்லை அப்படிங்கிற ஒரே தகுதியின் காரணமாக தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததாக டிடிவி தினகரன் தனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறாரு. 100% டிடிவி தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு உதவி செய்ய மாட்டார். அப்பாடா, இப்பதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடி தினகரன் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்ததன் அடிப்படையில் டிடி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் எந்த கட்சியில பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாலும் இல்ல டிடி தினகரன் கட்சியில சேர்ந்தாலும் தனியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கினாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ்ஐ மட்டும் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரே நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்றார். அதற்கு காரணம், எந்த கட்டத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை குடைச்சல் கொடுப்பதற்கும் அந்த கட்சியை உடைக்கிறது மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வனுடைய நிலைப்பாடாக இருக்கிறதுனால யாரை வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிபந்தனை விதித்திருக்கின்றார். அதனால தான் உருப்பிடனாலும் பரவாயில்ல, யாருமே உருப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் ஓபிஎஸ் அவர்கள். அதனால தான் தற்பொழுது தன்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பறந்து ஓடி போயிட்டாங்க. தற்பொழுது அரசியல் அனாதையாக ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நின்று கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தூண்டிவிட்டது. ஜெயலலிதா இறந்த பிறகு அடுத்த முதலமைச்சர் ஆவதற்கு சசிகலா அவர்கள் தன்னுடைய முன்னேற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சொல்லி ஜெயலலிதா சமாதி முன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மௌன போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலாவுக்கு எதிராக கட்சியை உடைச்சி ஒரு முழுமையான கட்சியை, பலம் வாய்ந்த கட்சியை உடைச்சி அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் குருமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களை தூண்டிவிட்டது. எந்த விதமான அரசியல் அடிப்படை அறிவும் இல்லாத ஓபிஎஸ் அவர்கள் அதை நம்பி பாரதிய ஜனதா கட்சியை நம்பி அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல், ஒரு பொருட்டும் கிடையாது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 4வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி மோடி பிரதமராகணும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம், குறிக்கோள். அந்த எண்ணத்துக்கு குறிக்கோளுக்கு தடையா இருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சாலிடா 40 எம்பி தொகுதி வின் பண்ணிடுறாங்க.
ஆனால் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வளமாக இருந்துட்டு இருக்கு. மேலும் பலம் பெறணும் அப்படிங்கிற காரணத்திற்காக பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுமையான ஆதரவு கொடுத்திருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்க்கு தன்னுடைய ஆதரவை தரவில்லை. அதற்கு உதாரணம் தான் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைவர் பியூஷ் கோயல் அவர்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தாரு. ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, உங்களை சந்திச்சுட்டு போறேன்னு கேட்டாங்க. 2 செகண்ட் கூட சந்திக்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க. அதற்கு 2029 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுமையான ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகைத்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை. அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சிக்கிட்டு அந்த கட்சியிலிருந்து ஏராளமான 2ஆம் கட்ட தலைவர்கள் கட்சி தொண்டர்கள்லாம் தன்னுடைய சக்திக்கு ஏற்பாத போல அழைச்சிட்டு போனார். அப்படி ஓபிஎஸ் அவர்களை நம்பி வந்த தலைவர்கள் எல்லாமே குறுகிய காலத்துக்குள்ளாரையே தெரிஞ்சிட்டாங்க. இவருக்கு எந்த விதமான தலைமை பண்பும் கிடையாது, நல்ல எண்ணமும் கிடையாது. இவரை நம்பி இருந்தா தான் அரசியல் அனாதையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் போன்றவர்கள் எல்லாமே எல்லாரும் வெளியே போன பின்னாடி கூட கடைசி 2 நபராக வெளியேறினார்கள். அப்படி வெளியேறுபவர்கள் எல்லாமே தங்களுடைய பரம எதிரியான திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் பிரிந்து போன மீண்டும் அதே கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதற்கு காரணம் ஓபிஎஸ் அவர்கள் என்னைக்குமே கரை சேரப்போவதில்லை அப்படின்னு நல்லா தெரிந்ததுனால தான் வெளியேறினார்கள். அடுத்ததாக டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்ற முடியாதுன்னு முழுமையாக தெரிந்து கொண்டு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக ஜாதி ஓட்டு இருக்கு. அந்த ஜாதி ஓட்டை கொஞ்சமாவது வாங்கினா போதும், கட்சியை கரையத்திலாம் முடிவு பண்ணி தான் தனி கட்சி ஆரம்பித்தார். அடுத்ததாக ஜெயலலிதா அவர்களால் ஊழலாக சம்பாதிக்கப்பட்ட பல 1000 கோடி ரூபாய் தினகரன் அவர்கள்ட்ட இருக்கு. அந்த பணத்தை காப்பாற்றணும்னா தனியாக கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. எந்த கட்சி தன்னை கைது செய்து ஜெயிலில் அடித்ததோ அந்த கட்சிக்குடனே கூட்டணி வைத்திருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சி தான் டிடிவி தினகரன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. அந்த கட்சியிலே தன்னுடைய கூட்டணி தற்பொழுது தினகரன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அமைத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ஜாதி கட்சியை வச்சு பலமான ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதே போலவே ஓபிஎஸ் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு கேட்டிங்கன்னா, கட்சி ஆரம்பித்தா பணம் செலவு பண்ணணும், ஏராளமான அறிவை செலவு பண்ணணும், அறிவோட பணத்தை செலவு பண்ணணும். ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்ச பணத்தை ₹1 கூட செலவு செய்ய தயாராக இல்லாதவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். தன்னுடைய சொந்த ஊரில் மிகப்பெரிய கிணத்தை வெட்டி மக்கள் எல்லாம் தண்ணீர் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது சொந்த ஊர் மக்களுக்கே தண்ணீர் தராத மனம் இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகி தமிழக மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய போறாரா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பணத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதுதான் அவருடைய முழுமையான கொள்கையாக இருக்கிறது. அடுத்ததாக இபிஎஸ் அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த தலைவராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்து விட்டார். ஆரம்பத்தில் சாதாரணமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு மிரட்டலுக்கு கொஞ்சம் பயந்தவராக காட்டிக்கொண்டு முழுமையாக தன்னை வளர்த்தி கொண்டு அரசியல் சாணக்கியனாக வளர்ந்து விட்டால் இன்னைக்கு பாரதிய ஜனதா அமித்ஷாவினுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, முழுமையான ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டார். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பின்னணியில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அரசியல் அனாதையாக ஒரு தனிமரமாக நின்று கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் எந்த விதமான திறமையே இல்லாத ஒரு தலைவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அதனால்தான் இப்பொழுது அரசியல் அனாதையாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.